பின்னா அனுப்புகிறோம். 185 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறோம். அதை வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்ய போகிறோம். 2.5 மணித்தியாலம் காட்டுது. 183 கிலோமீட்டர். எங்களோட காருக்கு இப்போ பெட்ரோல் அடிக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். எங்கள் சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஸோ இந்த எல்லாத்தையும் கொண்டு இப்போ நாங்கள் 185 கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணித்தியாலம் செல்ல போகுது. வணக்கம், நான் சகின். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போகுது. என்னன்னு சொன்னா, நாங்கள் இன்றைக்கு 185 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறோம். அதை வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்ய போறோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் வந்து கீழே பேக் பண்ணது பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ ஃப்ரேமும் ஒன்று செட்டப் பண்ணியிருக்கோம். ஃப்ரேமும் கேக்கும் மற்றது எங்கள் சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஸோ இந்த எல்லாத்தையும் கொண்டு இப்போ நாங்கள் 185 கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணித்தியாலம் செல்ல போகுது. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். கோயிலுக்குள்ள இருக்கிற அழகான இடங்களையும் அப்படியே பார்த்துக்கொண்டு அந்த அண்ணாவினுடைய இன்ப அதிர்ச்சி எப்படி இருக்கின்றதை வந்து பார்ப்போம். சில பேர் வந்து வீடியோ வந்து போடப்பட மாட்டோம். அப்படி போட விடாட்டி நாங்கள் எங்களுடைய அந்த இடங்கள், நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன மாதிரி எல்லாம் போகிறோம் என்பதை வந்து பகிர்ந்து கொள்கிறோம். ஓகே, வாங்க போகலாம். பின்னா அனுப்புகிறோம். இந்த பேக்கை முன்னு வை, கமரா பேக் எந்த இது கிடக்கு போயிடு. கேக் சாமான் வந்து போகிறது போங்க. என்னண்டா கேக் வந்து முன்னுக்கும் முன்னுக்கு ஓகே, வலிக்கிடுவோம். எங்கள் காருக்கு வாங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் காட்டுது. 183 கிலோமீட்டர். நல்லா தான் இருக்குது கிளைமேட். என்ன ரெடியோ? ஓகே, நாங்கள் இப்போ எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போய்க்குள்ளே இருக்கிற அந்த அழகான இடங்களை அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். வாங்க போகலாம். இதை மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. முடிந்தளவு உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. கிலோமீட்டர் எல்லாமே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஜிடிஏக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரைஸாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் தூரம் சொல்லிக்குள்ளே வந்து எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் என்ன அது வந்து கட்டணம் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ ஆனால் லொக்கேஷன் எல்லாம் பிரச்சனையே இல்லை. கனடாவில் இருக்குது. கனடாவில் எந்த இடத்துக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தான் அதுக்கு வந்து காஸ்ட் கூட வரும். என்ன டைமும் எனி டைம். ஸோ நீங்கள் எனி டைம் நீங்கள் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோகிராஃப் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ கீழே எங்களுடைய நம்பர் எல்லா இடமுமே இருக்குது. ஸோ பார்த்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆரம்பித்துட்டு இருக்கிறோம். பார்ப்போம் எத்தனை மணி போய் சேர்றோம்ன்றதை. எங்களோட காருக்கு இப்போ பெட்ரோல் அடிக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். இதில் எஸ்ஓ கேஸ் ஸ்டேஷனில் தான் வந்திருக்கிறோம். ஒரு வழியுமே இல்லை. இங்கே பெட்ரோல் செட்டுகளும் வந்து சரியான குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி இப்போ உள்ளே வந்து பே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெட் புல் வாங்கியிருக்கிறோம். எப்படிங்க சாதவான குளிராகவும் இருக்குது. ஓகே, என்ன ஒரு வாழ்க்கை. கனடா நிறைய இடங்களை பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த சைட் யாருமே மோஸ்ட்லி போய்க்க மாட்டீங்க. நாங்கள் போகிற இடத்துக்கு கூடுதலான ஆட்கள். ஏன்னா நாங்கள் ஒரு காட்டு பகுதியெல்லாம் இப்போ போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இப்போ திருப்பி வாங்க போகிறோம். ட்ரை போட்டு கொடுக்க மறந்துட்டு. ஓகே, ஆமாம், ரெட் புல்லாக குடிச்சு கொண்டு நாங்கள் இப்போ இன்னும் 127 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நான் இப்போ பெட்ரோல் அடிக்காதால கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரை வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். தேவையில்லாமல் 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கிறோம். இட்ஸ் ஓகே, என்ன அடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் இதான்
இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரெயின் ஒன்றில் வந்து மாட்டிட்டோம். இந்த ட்ரெயின் வந்து இன்னொரு ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிறது அண்ணாடக்காக போகிறோம். எப்படி இருக்கு இந்த ட்ரெயின் ஸ்பீட்? பறக்குது, பார்க்கவே இல்லாங்களே. இந்த கண்ணுக்கு அந்த எத்தனை பொட்டி போகுதுன்னு என்ன இல்லாம எனக்கு அந்த தெரியுமா, அந்த எறும்பு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நல்லா போகும். அட எறும்பு இதுக்கு அது சுறுசுறுப்பா இல்லை போகும். சொல்கிறோம் ஆமையோட கேவலமாக போகுது. நாங்கள் இப்போ கதைக்க ஆகிடுவாங்க. ஓ நான் கதைக்கிறது ஆகிடுவா எனக்கு. இங்கே பாருங்க சிலோவா உண்டா போய் கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் பெரிய ட்ரெயின் போட்டாங்க. நான் இப்போ நான் சொன்னேன் ஒரு காட்டு பக்கத்தில் நிற்கிறேன். 112 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 112 கிலோமீட்டர் போகணும். இங்கே வேறு ரயில் எப்படி போனால் நாங்கள் போகிறோம். கேக் என்ன மாதிரி கேக் ஒழுங்கா இருக்குது தானே பின்னுக்கானே கேட்க தான் யோசிக்கலாம். பாருங்க இது வந்து உங்களை டெக்கரேஷன் பண்ணி இந்த கேக் வச்சு கொண்டு போகிற தட்டு. ட்ரெயின் டிரைவர் நிறுத்திடக்கூடாது. உண்மையாக தான் நம்மளோட வாழ் நான் நினச்சி முடிஞ்சுதாங்க மேடம். அந்த கடைசியாக வர போட்டியே பார்த்து அதை பார்த்தா நீ அங்கே அங்கால என்ன கொண்டு வருது புதுசாக. அவ்வளோ ஹெவி தானே இது என்ன? அப்போ சிலவாக தானே போகும். ஸ்பீடாக போகிறதுக்கு இடையிலுக்கு 2-3 இன்ஜின் போடுவான். நான் திருப்பி நினைச்சிட்டேன் முடிஞ்சதாக மாட்டேது. பார்த்தா திருப்பி ஐயோ எங்கட இந்த வண்டியான் பயணம் ஏன்றைக்கு நேற்று படுக்கவும் வந்து 4 மணி ஆகிட்டுது. கொஞ்சம் திருப்தியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சர்ப்ரைஸ் அப்படி வேறு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன. ட்ரெயின் முடிகிற மாதிரி தெரியலைங்க. சத்தியமாக இது இப்போதே முடியாது போடாது. கொஞ்சம் ஒலியாக வந்து கொண்டு போடுங்கண்ணா. எங்கே பிரிட்ஜ் இருந்தால் அதுக்குள்ள திருப்பி கொண்டு போகலாம் போடாது. சொட்டும் சாத்தியம் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏய் ஜெயிச்சிட்டோம் மாறா ஃபைனலி. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டு கடைசி கட்டத்தில் போவா இன்னும் சொல்லுவா போகிற மாதிரி கிடக்கு. இப்போ போய் சேருவேன் அந்த ட்ரெயின். ஓகே அடுத்தது ட்ரெயின் வர கிடையாது. நாங்கள் டக்குன்னு போவோம். வந்தாலும் வந்துடும் போடாக்கு. ஓகேங்கோ நாங்கள் ஒரு மாதிரி இப்போ சிலுவா போவாங்க. அங்கால இன்னும் சிலுவா போகுது. கேட்டுட்டேன்னு சரி ஓகே. கொஞ்சம் வெயிலாமல் இருக்கீங்களா பாருங்க கனடாவை. நாங்கள் நகரப்புறங்கள்ல இருந்து தான் கனடாவை பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாளைக்கு லோட் பண்ண போது போடாக்கு. ஓகே இங்கால பாருங்க கூடுதல் இடங்கள் எல்லாமே வந்து தோட்டங்களாக தான் இருக்கு. இது பாருங்க இந்த தோட்டத்துக்கு ரைக்கிற மிஷின் இயந்திரம், ரோபோ இயந்திரம். அப்படியே இதை ஒன் பண்ணி விட்டா அப்படியே ஓடி ராஜ்ஜி விடும் டக்கண்டு. பார்த்தீங்களா இடங்களை பாருங்க நல்ல பச்சை மசையிலன்னு இருக்கு. ஆனால் இங்கால தரையை வந்து உழுதுட்டி நம்ம இது சோளங்கள்னு இருக்கோம். இங்கால தான் வந்து இங்கால வந்து பச்சை பசையிலன்னு இருக்கு. ஆனால் அந்த சூரியன் மறைக்கிறதால அந்த வியூ வந்து சரியாக வந்து தெரியுது இல்லையா. எனக்கு என்ன சொல்லுங்க கவலை கேக் வந்து உள்ளுக்கு படியாக இருக்கும்ன்றது ஒரு கவலையாக இருக்கு. என்ன மாதிரி நீங்கள் தான் பட்ஜெட்டிங்கள் என்ன ஆட்டத்தில் இருக்குன்னு எனக்கு என்ன சந்தேகம். இன்னும் 55 கிலோமீட்டர் ஓரம் இடம் பெறுது இல்லையா. நானும் ஒரு வீடியோ ஒன்று விலைக்கு காரில் விலைக்கு எடிட் பண்ணி கொண்டு இருந்தான். அவசரமாக ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த வேலையாக சில இடங்களை காட்ட முடியாமல் போயிட்டு கோவைக்குள்ள ஃப்ரீயாக தான் இருப்போம் மோஸ்ட்லி. நாங்கள் இப்போ அந்த சிட்டிக்கு வந்துட்டோம் போடக்கண்ணே. ஆனால் இன்னும் 19 கிலோமீட்டர் போகணும். இது ஒரு நகரப்புறம் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன சின்ன சிட்டிகள் நிறைய சிட்டியில் அதை கடந்து வந்தேன். அப்படி ஒரு 3 நாள் அதை கடந்து வந்துட்டோமே. ஏன்னா நாங்கள் லோக்கல் கால வரைக்கும் 2 மணி தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வீடுகளை வந்து பாருங்க சில வீடுகள் வந்து கொஞ்சம் புதுசாக ரெனோவேட் பண்ணிக்கிறேன் போடக்கு. இங்கே ஒரு சில வீடுகளை பாருங்கள் எல்லாம் பழமையான வீடுகளாக இருக்குது. சரி நாங்கள் இப்போ இந்த பெரி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே அடுத்தது இந்த பயணத்துக்கு இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து டிக்டாக் சைஸுக்கு தான் இருக்க போகிறோம். என்ன சொன்னால் டிக்டாக்லாம் கூட சர்ப்ரைஸ் வீடியோ போடுறது. நாங்கள் இப்போ சர்ப்ரைஸை வந்து கொடுத்துட்டு இப்போ வீடு திரும்பி கொண்டு இருக்கிறோம். இப்போ போய் எங்கேயாவது ஒரு இடத்த போய் சாப்பிட போகிறோம். இன்னும் சரியாக வந்து 1 மணித்தியாலம் வந்து எங்களுக்கு பயணம் வந்து காட்டுது. கிட்டத்தட்ட 79 கிலோமீட்டர் நாங்கள் இன்னும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாதி தூரம் வந்துட்டோம் ட்ரை பண்ணி. சில பேர் வந்து என்னென்னு சொன்னால் வீடியோக்கள் வந்து பப்ளிக்கில் போட விரும்ப மாட்டோம். ஸோ அப்போ அதால் வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் பப்ளிக் பண்ணல, அந்த இடத்த மட்டும் காட்டியிருக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் எப்படியான சர்ப்ரைஸ் இன்பதிர்ச்சிகள் கொடுக்கணும்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க.
நிறைய சர்ப்ரைஸ் வீடியோக்கள் வந்து இனி காலங்களில் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.